விஐ சிம்ல இன்டர்நேஷனல் ரோமிங் பத்தி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள். விஐ ஆப்ப ஓப்பன் பண்ணுங்க. அங்க வந்து இன்டர்நேஷனல் ரோமிங்க்கான ரோமிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத ஜஸ்ட் வந்து டேப் பண்ணுங்க. அதுவே போதுமானது. இங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100க்கும் மேலான நாடுகளோட ரோமிங் பேக்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எந்த நாட்டுக்கு போறீங்களோ, அந்த நாட்டோட ரோமிங் பேக் வந்து செலக்ட் பண்ணாலே போதுமானது. இன்னும் ஏதாவது ஃபர்தர் கைடன்ஸ் வேணும் அப்டின்னா, அங்கேயே பார்த்தீங்கன்னா சாட் பாட் இருக்கும். அத யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜெனரலா நான் சொல்றேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க யுஏஇக்கு போறீங்க அப்டின்னா, யுனைட்டட் அரபிக் எமிரேட்க்கு போறீங்க அப்டின்னா, அங்க வந்து ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அந்த பிளான்ஸ சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால மட்டும் தான் இருக்கிறதுலயே டேட்டா காஸ்ட் கம்மியா வந்து சார்ஜ் பண்றாங்க. மத்த நாடுகள கம்பேர் பண்ணும்போது. அந்த நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த நாட்டிலருந்து போறதுக்கான அந்த சிம்க்கான வரி, அது மட்டும் இல்லாம அங்க நாட்ல நீங்க டேட்டா யூஸ் பண்றதுக்கான செலவுகள் எல்லாமே ஜாஸ்தியா தான் இருக்கும். எந்த பிளான் வொர்த்தியோ, எந்த பிளான் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ, அத சூஸ் பண்ணுங்க. என்னோட பெர்சனலான சஜஷன் என்னன்னா அப்டின்னா, நீங்க விஐ யூஸ் பண்றீங்க அப்டின்னா, முடிஞ்ச அளவுக்கு அன்லிமிட்டெட் பிளானுக்கோ, இல்ல பார்த்தீங்கன்னா மந்த்லி பிளானுக்கோ சூஸ் பண்ணிக்கங்க. நாள் கணக்கு அதாவது 15 நாளுக்கு கீழலாம் நெறையா இருக்கும். அதெல்லாமே வேண்டாம். தயவு செஞ்சு அன்லிமிட்டெட் பேக்காவோ, இல்ல மந்த்லி பேக்காவோ போட்டுக்கோங்க. 15 நாளைக்கு ஆசை காட்டுவாங்க. அடடா! நல்லா இருக்கே! ரொம்ப கம்மியான காஸ்ட்லயே கிடைக்குதே அப்டின்னு. ஆனா, நீங்க பெர் மந்த்துக்கு டபுள் டைம் ரீசார்ஜ் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, முக்கியமான நாடுகள் சிங்கப்பூர் இங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹையஸ்ட்டான ஆப்ஷன்ல இருக்கும். ஆனாலும் ஒரு சின்ன டிப் தரேன். நீங்க உதாரணத்துக்கு பிரான்ஸ், பாரிஸ் போறீங்க அப்டின்னா, அங்க விஐயோட சிக்னல் நல்லாவே கிடைக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, விஐயோட தலைமையிடமே அங்க தான் இருக்கு. ஸோ நீங்க பாரிஸுக்கு போனாலும் விஐ சிம்ம பார்க்க முடியும். ஆனா இந்தியால இருக்க மாரியான டேட்டா ஆப்ஷன்ஸ் அங்க இருக்காது. அது மட்டும் இல்லாம சர்ச் ஆப்ஷன்ல எந்த ஊருக்கு வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணி, அந்த ஊரோட ரோமிங் பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து டிராவலரா இருக்கலாம், இல்ல பிசினஸ்க்காக போலாம், இல்ல ஜாப் தேடி கூட போகலாம் இல்லையா? ஸோ அந்த மாரி ஆளுங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, விஐ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாரி மந்த்லி பிளானாவோ, இல்ல இன்னும் நாள் கணக்கு ஜாஸ்தியாவோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 15 நாளுங்கிற கேட்டகரிக்குள்ள வரவே வராதீங்க. அதெல்லாமே ஃப்ளாப் தான் என்ன பொறுத்தவரைக்கும். சார்ஜஸ் கம்மியா இருக்கும். இருந்தாலும் பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ அதனால சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஐல ரோமிங் பேக்கும் இருக்கு அப்படின்னு நெறைய பேருக்கு தெரியல. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் விஐல இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ நானும் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். அடுத்த வீடியோ விஐல வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஏகப்பட்டது அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அத பத்தின வீடியோ அடுத்து வரும். ஸ்டே டியூன் வித் அஸ்.